இன்னைக்கு எப்படி ஒரு புத்திசாலியான அரசர் முட்டாளானாருன்ற கதையை தான் பார்க்க போறோம். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செழிப்பான நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு புத்திசாலியான அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த அரசருக்கு புகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும். அவரோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் எப்பவும் புகழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஏன், எதிரி நாட்டு மக்கள் கூட இவர் புத்திசாலித்தனத்தை புகழதான் செய்வாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவர் புத்திசாலித்தனத்தை பத்தி எல்லோருக்கும் தெரிய வருது. பக்கத்து ஊரு, பக்கத்து நாடு, ஏன் மேலோகத்துல இருக்க 2 தேவதைகளுக்கும் தெரிய வருது. இந்த 2 தேவதைகளின் பெயர் தான் சித்தி, அபிசித்தி. சித்தியும் அபிசித்தியும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, புகழ் பெற்ற அரசர் கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பாரு. இல்லனா சொர்க்கம் வரைக்கும் புகழ் பரவுமா? என்னதான் அதி புத்திசாலியா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் முட்டாள்தனமான ஒரு பழக்கம் இருக்கதான் செய்யும். நம்மளுக்குள்ள எதுக்கு வாக்குவாதம் செய்யணும்? நம்ம நேர்லயே போய் சோதிச்சே பாத்தரலாம். அப்படியே ஆகட்டும். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? 2 தேவதைகளும் பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்து அந்த நாட்டுல ஒரு பெரிய சந்தை இருக்கும். அந்த சந்தையோட வாசல்ல நின்னுக்கிட்டு, இந்த நாட்டு அரசரை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? என்னத்த சொல்ல, என்ன பெரிய புத்திசாலினும் அப்புறம் நாட்டு மக்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னும். என்ன பெரிய புத்திசாலி? விவசாயிகளோட உழைப்புனால பயிர் வளருது, படை வீரர்கள் உயிர் தியாகம் பண்றதுனால ராஜ்யம் காப்பாற்றப்படுது. அப்படியா சொல்ற? அப்புறம் ஏன் எல்லா புகழும் ராஜாவே எடுத்து தன்னை தானே புத்திசாலின்னு சொல்லிக்கிறாரு? இப்படி இழிவான விமர்சனங்கள், தரைக்குறைவான சொற்கள்னு அந்த அரசனை பத்தி குறை பேசிக்கிறாங்க 2 பேரும். இந்த செய்தி அரசரோட அரண்மனைக்கே போயிருச்சு. அரசருக்கு ஒரே குழப்பம். யாருடா தன்னை பத்தி இப்படி குறை கூறுவதுன்னு யோசனை. அத பத்தியே ஏன் யோசிக்கிறீங்க? ஒண்ணு அவங்களை கூப்பிட்டு தண்டனை கொடுங்க, இல்லனா இந்த விமர்சனத்தை அப்படியே விட்டுருங்க. ஆனா அரசருக்கு இது 2மே பண்ண மனசு வரல. எப்படியாவது அவங்களுக்கு பதில் சொல்ல நினைச்சாரு. அதுவும் அவங்க புத்திசாலித்தனம் வெளிப்படுற மாதிரி சாதுரியமா ஒரு பதில் சொல்ல நினைச்சாரு. யார் அங்கே? இந்த பரிசு பொருளை இந்த குரத்தை சீட்டிருக்க 2 பேர்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க சொன்னாரு. அந்த பரிசு பொருள்ல 3 பொட்டலம் இருந்துச்சு. முதல் பொட்டலத்துல மாவு, 2வது பொட்டலத்துல சோப்பு கட்டி, 3வது பொட்டலத்துல சர்க்கரை இருந்துச்சு. அப்படியே நாட்கள் போச்சு. அந்த வார இறுதியில சித்தி அபிசித்தியையும் விசாரிக்க தானே மாறுவேடத்துல போனார் அரசர். விஷயம் தெரியுமா? எங்க வாயை அடைக்கிறதுக்கு இந்த பரிசு பொருளா? பாத்தீங்களா எங்க வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு? இதெல்லாம் மாறுவேடத்துல கேட்டுட்டு இருந்த அரசருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. அட அதி புத்திசாலிகளா, அரசர் உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தார்? அரசர் கேட்டார். ஆனா சித்தியும் அபிசித்தியும் தான் தேவதைகளாச்சே, அவங்களுக்கு வந்திருக்கிறது அரசர் தான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. என்ன பெரிய பரிசு? மாவு, சோப்பு கட்டி, அப்புறம் சர்க்கரை தான். முட்டாள்களா, இவ்வளோதானா? அவர் அனுப்புன 3 பொருளுக்குமே அர்த்தம் இருக்கு. 3மே உங்களை கேவலப்படுத்துறதுக்காக தான். சித்தியும் அபிசித்தியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அப்படியா காவலாளி, அப்போ அந்த 3க்கும் என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. அரசர் இந்த நேரத்துக்காக தானே காத்துட்டு இருந்தாரு, தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்ட. அட முட்டாள்களே, மாவு பொட்டலத்து மூலியமா அரசர் சொல்றாரு, எந்த வேலை வெட்டிக்கும் போகாம இருக்கீங்களே, ஒரு பிடி மாவை கூட சம்பாதிக்காம இருக்கீங்களே, நீங்க என்ன குறை சொல்றீங்களான்னு அரசர் சொல்றாரு. இது நீங்க 2 பேருமே உடம்போடும் மனசோடும் அழுக்கா இருக்கீங்க. இங்க சோப்பு கட்டிய போட்டு குளிச்சாவது அழுக்கெல்லாம் நீக்குங்கன்னு சொல்றாரு. 3வது சர்க்கரை தானே,
குறை மட்டும் பேசிட்டே இருக்கீங்களே, சர்க்கரை சாப்பிட்டாச்சு, 4 நல்ல வார்த்தையை பேசுங்கன்னு சொல்றாரு அரசர். மறுபடியும் சித்தியும் அபிசித்தியும் அங்க இருந்த அத்தனை பேரும் வியக்கும்படி ஒரு வாக்கியம் சொன்னாங்க. அது என்ன வாக்கியம்னு தெரியுமா? இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச அரசருக்கு எங்களை போன்ற முட்டாள்களிடம் பேசக்கூடாதுன்னு தெரியலையே. இவர் நிஜமாலுமே புத்திசாலிதானா? சித்தியும் அபிசித்தியும் என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளோதான் புத்திசாலியா இருந்தாலும் முட்டாள்களுக்கு செவி மடுக்கும் போது, அதாவது முட்டாள்களோட விமர்சனங்களுக்கு பதில் அளிக்கும் போது நீங்களும் முட்டாள் தான் ஆகுறீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும் எல்லாமே நமக்கு தெரியும், ஆனால் தேவையில்லாத விமர்சனங்கள் நம்மளை காயப்படுத்தும். இதுக்கு எப்படிடா பதில் சொல்றதுன்னு யோசிப்போம். சில நேரம் பதில் சொல்லி அந்த பதிலுக்கும் விமர்சனத்தை பார்த்து வருந்துவோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதில் சொல்லாதீங்க, சொன்னால் நம்மளால் முன்னேற முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்.